உண்மையிலேயே இந்த தேவா 90களில் ரொம்ப ஒரு இசை புரட்சியே பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதிகபட்சம் தேவாவ வந்து எல்லாரும் வந்து காப்பி பண்ணி தான் பாட்டுல போடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில எனக்கு உடன்பாடு இல்ல. ஏன்னா பாட்ட வந்து கேட்க நல்ல முறையில குடுத்தாலே போதும். அது அவங்க எப்படி வேணாலும் எடுத்துட்டு போகட்டும். எதுனா வேணாலும் காப்பி அடிச்சு எடுத்துட்டு போகட்டும். நமக்கு அந்த பாட்டு கேட்க திருப்தியா இருக்கா? அது போதும். அவங்கள குறை சொல்லி நமக்கு ஒண்ணும் ஆக போறதில்ல. ஏன்னா இப்போ வர்ற பாடல்கள் கேட்கும்போது தேவாலாம் குடுத்தது எவ்வளவோ தங்கம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அருமையான பாட்ட குடுத்துருக்காரு. அதுலேருந்து காப்பி அடிச்சாரு, இதுலேருந்து காப்பி அடிச்சாருன்னு சொல்லுவாங்க. அதிலலாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. இந்த அரண்மனை காவலன்ங்கிற படம் 1994ல வந்துச்சு. அவரு போற போக்குல ரொம்ப அசால்ட்டா அந்த படத்துலலாம் பாட்டு போட்டிருப்பாரு. எல்லா பாட்டுமே வந்து இப்பயும் கேட்க நல்லாயிருக்கும். இந்த படத்துல "ஊருக்கே நல்ல காலம் வந்துருச்சு சாமி, நல்லவங்க வாழ" அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. அப்புறம் இதில வந்து "கெட்டி மேளம் எப்போ எப்போ, தங்க தாலி எப்போ எப்போ, கூவா கூவா தங்கச்சிக்கு பாப்பா எப்போ" அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. அப்புறம் இதில சொல்லிக்கிற மாரி இன்னொரு பாட்டு ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, ராஜகுமாரன் கட்டளையிட்டான். இப்படி எண்ணற்ற பாடல்கள வந்து தேவா வந்து குடுத்திருப்பாரு. அந்த 90கள் காலகட்டத்தில. எல்லாமே இனிமையான பாடல்கள். இவர் காப்பி அடிச்சாருன்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்ல. காப்பி அடிச்சா அடிச்சுட்டு போறாரு. அது நமக்கு தேவையில்ல. நமக்கு கேட்க பாட்டு ரசனையா, கேட்க இன்பமா இருக்கா, அதுவே போதும். நேத்து கூட மறைந்த நடிகர் ராஜேஷ் ஒரு பேட்டியில சொன்னாரு. அந்த காலத்தில பல பாடல்கள உதாரணமா சொல்லி, இப்படிலாம் செஞ்சனால தான் பாட்டு கேட்க உணர்வுபூர்வமா இருக்கிறது தான் இன்னைக்கு வரை நிலைச்சு நிக்குது அப்படின்னு சொன்னார். அது மாரி உணர்வுபூர்வமா பாட்டு போட்டிருக்காரு. அதுவே போதும். உணர்வுபூர்வம் இல்லாம இப்ப எத்தனையோ பாடல்கள் ஒரு கிறுக்குத்தனமா, கோமாளித்தனமா பல பாடல்கள் வந்துகிட்டு இருக்கு தமிழ் சினிமால. கேட்கிற மாரியே பல பாடல்கள் இல்ல. இரவு நேரத்தில அந்த மாரி பாடல்லாம் போட்டு கண்டிப்பா கேட்கவே முடியாது. ஏன்னா மனிதனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப் இந்த காலகட்டம். ஒரு மோசமான ஒரு காலகட்டம். அதாவது ரொம்ப இயந்திர சூழல் அதிகமான ஒரு காலகட்டத்தில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த மாரி நல்ல பாடல்கள், பழைய பாடல்கள் தான் கேட்கறதுக்கு நல்லாயிருக்கு. அந்த காலத்து எம்எஸ்வி, கேவி மகாதேவன், இளையராஜா, தேவா இவங்களோட பாடல்கள் தான் கேட்கிற மாரி இருக்கு.